நம்மளுக்கு வந்து ப்ளஷர் வந்து எதில் கிடைக்கும், ஒரு ஜென்டல் செக்ஸில் தானே கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பொம்பளை பிள்ளைங்க பயங்கரமாக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க என்கிட்ட. ஒவ்வொரு பொண்ணும் அதனோட வாழ்நாளில் கண்டிப்பாக இந்த தொந்தரவுக்காக டாக்டர் கிட்ட போகும். ஒன்று 16 வயசில் போகலாம், 10 வயசில் போகலாம், 20 வயசில் போகலாம், 40 வயசில் போகலாம், 50 வயசில் போகலாம், 60 வயசில் போகலாம், 70 வயசுலேயும் போகலாம். இந்த ப்ரூரைட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறப்புறுப்பு அரிப்பு அப்படிம்பாங்க. இந்த பிறப்புறுப்பு அரிப்பு பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்களோட கேரக்டர் நம்ம டெட்ரேட் பண்ணிடக்கூடாது இல்லையா? நம்ம வந்து ஒவ்வொரு பொண்ணும் அம்பிகையினோட சொரூபமா தான் பாக்குறோம். தப்பா நினைக்காதம்மா கேட்கிறேன்னு, ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப யோசிச்சு கேட்பேன். அந்த பிள்ளை எந்த தயக்கமும் இல்லாம எஸ், ஆம்பளை பசங்க கிட்ட போய் இதே மாதிரி தான் தயங்கி கேட்போம். அந்த பசங்க ஆமா மேடம் கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்க இது காலம் மாறி போச்சா இல்ல நம்ம கிட்ட வர பேஷண்ட் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. நான் அப்புறம் சொல்லுவேன், அம்மா பிறப்புறுப்பு வாய் சேர்க்க இருக்கக்கூடாதும்மா, இருந்தா என்ன ஆகும்? அடுத்த கேள்வி. அந்த இன்டிமசி ஏரியால ப்ராப்பர் ஹைஜீன் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. வெளியே ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஜட்டி எப்படி பிஞ்சு போயிருக்கும், நெஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. FT Health viewers எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூரைட்டிஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு லேடிஸுமே சரி ஜென்ஸுமே சரி இது வெளியில் எப்படி சொல்கிறது, இல்லை டாக்டர் கிட்ட கூட போய் எப்படி இதை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தயக்கத்தோடய வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான தயக்கம்லாம் எதுவும் வேண்டாம். இதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை நம்ம இதை எப்படி வந்துட்டு ப்ரிகாஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம், இந்த வந்துட்டு ப்ரூரைட்டிஸ் இதை வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்தாலுமே அவங்க க்ளோஸாக இருக்க வீட்டில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஸ்பௌசஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட சொல்கிறதுக்கே வந்துட்டு ஒரு சின்ன தயக்கம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது எதனால முதல்ல வருது மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூரைட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறப்புறுப்பு அரிப்பு அப்படிம்பாங்க. இந்த பிறப்புறுப்பு அரிப்பு பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்கம்மா. பெண்களுக்கு எதனால பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்னா விஷயம் ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் சக்கரை இருக்கா அப்படின்னு பார்க்கணும், டயபெட்டிக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் எனக்கு 10 வருஷமா பிறப்புறுப்பு அரிப்பு இருக்குங்க, 5 வருஷமா பிறப்புறுப்பு அரிப்பு இருக்கு அப்படிம்பாங்க. சக்கரை இருக்காமான சக்கரையே இல்லை அப்படிம்பாங்க. நான் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு, இல்லைங்க நாங்கள் போகும்போதெல்லாம் செக் பண்ணுவோம்னு நிறைய சொல்லுவாங்க. எதுக்கும் எங்க திருப்திக்காக செக் பண்ணுங்க. HbA1cன்ற பரிசோதனை இருக்குமா, 3 மாசமா ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு எவ்வளோ அப்படின்ற பரிசோதனை. அதை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா HbA1c 11 இருக்கும், 12 இருக்கும், அந்த அளவுக்கு சுகர் இருக்கும். அப்போ அவங்க என்ன செக் பண்ணாங்க, என்ன வந்து சர்க்கரை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்றது தெரியாது. பண்ணியிருப்பாங்க. டெய்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றத பொறுத்து நம்ம சுகரோட அளவு ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால எப்பயுமே இந்த மாதிரி பிறப்புறுப்பு அரிப்பு இருக்கா, தயவு செஞ்சு HbA1c ஒன்று செக் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் காரணம், சுகர் அதிகமாக இருக்கிறதுனால. 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹோரோஜென்டல் செக்ஸ்மா. இப்ப பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி சமீப காலமா இது எங்க இருந்து கத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்கெல்லாம் படிக்கும்போது, இப்ப நாங்க 2010 டிகிரி முடிச்சோமா, ஏறக்குறைய 17 வருஷமா நாங்க டாக்டர். நாங்கெல்லாம் படிக்கும்போது இல்ல, அதுக்கப்புறம் படிச்சவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரோஜென்டல் செக்ஸை என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பர்வேட்டட் செக்ஷுவல் டிசையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா அதிகப்படியான காம உணர்ச்சினால செய்யறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப பெரும்பாலும் யாரை கேட்டாலும் ஆமா 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 ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கீங்களா, ஆமா பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்காமா, ஆமா அப்படிம்பாங்க. அம்மா இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க வரும், சின்ன பிள்ளைங்க உங்களை மாதிரி பிள்ளைங்க வரும். அந்த பிள்ளைங்க வந்து நாங்க கேட்போம் இந்த பிறப்புறுப்பு அரிப்பு ஃப்ரீக்வெண்டா இருக்கு மேம் அப்படி அப்படின்னு. ரொம்ப நல்ல படிச்ச பிள்ளைங்க, நல்ல வந்து நாலேஜ் இருக்க பிள்ளைங்க, கிராமத்தில் இருக்க பிள்ளைங்கன்னு சொல்றதுக்குல அந்த மாதிரி வரும், தெரியாத பிள்ளைங்கன்னு சொல்றதுக்குல நல்ல படிச்ச பிள்ளைங்க, நல்ல நாலேஜ் இருக்க பிள்ளைங்க. அப்போ நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோமா, எனக்கு பிறப்புறுப்பு அரிப்பு இருக்கு மேம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்கும், இல்லை அப்படிம்பாங்க. அப்போ மேரேஜ் ஆகாத பொண்ணுக்கு நாங்கள் ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கியா நாங்கள் எப்படி கேட்க முடியும்? அது வயசு பிள்ளை, அதுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கான்னு கேட்போம். டயபெட்டிக் இருக்காது, பிள்ளையை பார்த்தாலே அதுக்கு எந்த விதமான டயபெட்டிஸ் நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியாது. அப்போ அதெல்லாம் கேட்டால் அந்த பிள்ளைங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரொம்ப யோசிப்பேம்மா கேட்கறதுக்கு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்களோட கேரக்டர் நம்ம டெட்ரேட் பண்ணிடக்கூடாது இல்லையா? நம்ம வந்து ஒவ்வொரு பொண்ணும்
அம்பிகையினோட சொரூபமா தான் பாக்குறோம். கண்டிப்பா. அப்ப நம்ம கேட்க கூடாது அப்படின்னு நான் ரொம்ப சுத்தி வளைச்சி ரொம்ப யோசிச்சு தப்பா நினைக்காதம்மா கேட்கிறேன்னு, ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப யோசிச்சு கேட்பேன். அந்த பிள்ளை எந்த தயக்கமும் இல்லாம எஸ் ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப யோசிப்பேன். ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு ஒரு தயக்கம், அதுக்கப்புறம் ரொம்ப யோசிப்போம். ஏன்னா நாங்க 2010ல டிகிரியே முடிச்சிட்டோம்மா. அப்ப எங்களுக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்களா. ஆனா நாங்க காலேஜ் படிக்கும் போதே டேட்டிங் போன பிள்ளைங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப நான் வந்து கேட்கறது, அம்மா தப்பா நினைச்சுக்காதம்மா, நான் ஒண்ணு கேட்கறேன், இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, எதுவும் டாக்டர் இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு வருத்தம் எல்லாம் படக்கூடாது அப்படிம்ப. ஓகே மேம். ஹஸ்பண்ட், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களா, அதுதானே மேடம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லுவாங்க. ஓகே சரி, நல்ல மொக்க வாங்கிட்டோம். அடுத்த கேள்வி, அது எப்படி கேட்கறதுன்னு தெரியாது இல்லம்மா. அடுத்த கேள்வி நான் கேட்பேன், இல்லம்மா நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குமா இல்ல அப்நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குமா? அப்படின்னா என்ன அப்நார்மல், நீங்க என்ன மீன் பண்றீங்க, என்ன கேட்க வரீங்க அப்படிம்பாங்க. இல்லம்மா பிறப்புறுப்பு வாய் சேர்க்க ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்குமா? சில பிள்ளைங்களுக்கு புரியும், சில பிள்ளைங்களுக்கு புரியாது. அப்படின்னா அப்படின்வாங்க. பிறப்புறுப்பு வாய் சேர்க்க இருக்குமா? ஆமா ஆமா சாலிடா ஆமா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லம்மா பிறப்புறுப்பு வாய் சேர்க்க இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறப்புறுப்பை செக் பண்ணும் போதேமா அது ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்க பிறப்புறுப்புன்னு தெரிஞ்ச பின்னாடியும் நாங்க இவ்வளவு தயங்கி அந்த கேள்வி கேட்போம். அந்த பிள்ளை எந்தவித தயக்கமும் இல்லாம அம்மா வெளியே இருப்பாங்க, அந்த பிள்ளை உள்ள வந்து தாராளமா சொல்லிடும். இதை கேட்கும் போது நான் கூட பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வெளியே அனுப்பிச்சிடுவேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாப்பா கிட்ட தனியா பேசுறேன், தம்பி கிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு அனுப்புவேன். ஏன்னா நான் என்னவோ இது பெரிய சிதம்பர ரகசியம் மாதிரி கேட்பேன், அந்த பிள்ளை என்னமோ இது ஒன்றும் உதவாத விஷயம், இதுக்கு என்னத்துக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற அப்படின்ற மாதிரி அதனோட ரியாக்ஷன் இருக்கும். சரி, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்புறம் சொல்லுவேன், அம்மா பிறப்புறுப்பு வாய் சேர்க்க இருக்கக்கூடாதும்மா, இருந்தா என்ன ஆகும்? அடுத்த கேள்விமா, இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும். அப்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஒரு அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் வரும். நான் சொன்னேன் அப்படி சொல்ல வர்றது இல்லம்மா. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஓரோஜென்டல் செக்ஸ் இருந்தா அந்த வெஜைனானோட pH வந்து ஆல்டர் ஆகும். ஆல்டர் ஆகிறதுனால தொத்து கிருமிகள் ஜாஸ்தி வரும். முக்கியமாக இந்த நமைச்சல் ஜாஸ்தி எடுக்கும், ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இத்தனையும் இருக்குமா பிறப்புறுப்புல. ஆக செய்யக்கூடாதுமா அப்படிம்ப. இது ஆம்பளை பசங்க கிட்ட கேட்கும்போது ஆர்குமெண்ட் கம்மியா இருக்குமா. ஆம்பளை பசங்க கிட்ட நம்ம இதே மாதிரி தான் தயங்கி கேட்போம். அந்த பசங்க ஆமா மேடம் கொஞ்சம் தயக்கத்தோட சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்க இது காலம் மாறி போச்சா இல்ல நம்ம கிட்ட வர பேஷண்ட் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆம்பளை பசங்க கொஞ்சம் தயக்கத்தோட சொல்லுவாங்க, ஆமா மேடம் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க. அந்த பயம், பொம்பளை பிள்ளை வெளியே அம்மா இருந்தாலும் பயப்படுறது இல்ல. இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. சோ இந்த ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணமும் ஜாஸ்தி வந்துருச்சோ என்னவோ தெரியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்லும். ஆம்பளை பசங்க கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்கப்பா இனிமே இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு. ஓகே மேடம் கேட்டுப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ ஆர்கியூ பண்ணும். பெரும்பாலும் மெஜாரிட்டி நிறைய பொம்பளை பிள்ளைங்க அப்படி ஆர்கியூ பண்ணும். அப்போ நான் நிறைய சொல்லி இல்லைம்மா இப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன், அதுக்கு மேலே உன் இஷ்டமா உன் வாழ்க்கை, இது வந்து இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த பிரச்சனை தொடரும் அப்படின்றது உண்மை, அதுக்கு மேலே நீ பார்த்து உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா அப்படின்னு நாங்கள் டீசெண்டாக வந்து கண்டிடுவோம். ஆமாம் ஒதுங்கிடுவோம். ஏன்னா ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தால் எவ்வளோ நேரமா ஆர்கியூ பண்ண முடியும், போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஓரோஜென்டல் செக்ஸ் ஒரு மேஜர் காஸ்மா பிறப்புறுப்பு அரிப்பு எப்பயுமே இருந்துட்டே இருக்குது. பொதுவாகவே இந்த ப்ரூரைட்டிஸ் வல்வா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பு அரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொண்ணும் அதனோட வாழ்நாள்ல கண்டிப்பா இந்த தொந்தரவுக்காக டாக்டர் கிட்ட போகும். ஒண்ணு 16 வயசுல போகலாம், 10 வயசுல போகலாம், 20 வயசுல போகலாம், 40 வயசுல போகலாம், 50 வயசுல போகலாம், 60 வயசுல போகலாம், 70 வயசுலயும் போகலாம். என்ன மெனோபாஸ் ஆயிட்ட பின்னாடி அந்த பிறப்புறுப்பு அரிப்பு வருது அப்படின்னா செனைல் வெஜனைட்டிஸ்னால பிறப்புறுப்பு அரிப்பு. அதாவது பிறப்புறுப்புல வழவழப்பு திரவம் செக்ரேட் ஆகிறது இல்ல, வறண்டு போது அதனால பிறப்புறுப்பு அரிப்பு வரது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப் இல்லை இல்லைங்களா, அதனால. இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இது ஒரு காரணமா. மூணாவது ரீசன் என்ன, மேஜர் ரீசன் இதுவாக தான் இருக்கு, மெயின் ரீசன் இதுவாக தான் இருக்கு. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா அந்த இன்டிமசி ஏரியாவில் ப்ராப்பர் ஹைஜீன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை. வெளியே ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஜட்டி எப்படி பிஞ்சு போயிருக்கும் நெஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி வெள்ளப்படுது அப்படின்னா நிறைய பிள்ளைங்க பேண்டி லைனர் வச்சிருப்பாங்க, நல்ல அந்த பர்ஃப்யூம்ஸ் மாதிரி ஸ்ப்ரேஸ் மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டதுக்கு பதில் வெள்ளப்படுறது இருக்கு அப்படின்னா ஒரு டாக்டரை போய் பார்த்தா அந்த வெள்ளப்படுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆம்பளை பசங்களுக்கு வெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும், அது இருக்குன்னா டாக்டரை போய் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து மெயின் ரீசனாக இருக்குமா. டைட் ட்ரெஸ்ஸஸ், ஆம்பளை பசங்க நல்ல ஜீன்ஸ் போட்டுறது, பொம்பளை பிள்ளைங்க நல்ல லெகியூன்ஸ் ஜீன்ஸ், இதெல்லாம் காரணமா இருக்குமா. இன்னும் காரணம் நம்ம அடிக்கிட்டே போகலாம், தண்ணி நிறைய குடிக்காம இருக்கிறது,
நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, நிறைய ஹீட் ரிலேட்டட் ஃபுட் சாப்பிட்றது, சூடான வஸ்துக்கள் சாப்பிட்றது, ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது, இப்படி நிறைய விஷயம் இருக்குமா இந்த பிறப்புறுப்பு அரிப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், இது ப்ரிகாஷன் பண்ணணும், இதை வந்துட்டு வராமல் தடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க 10 வயசுலேயும் வரும், 16 வயசுலேயும் வரும், இல்லை இந்த மாதிரியான அடல்ட்ரன்ஸ் ஏஜ்லேயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? டயபெட்டிஸ் இருந்தால் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா, இல்லைன்னா இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஓரோ ஜென்டல் செக்ஸில் இருக்கிறமா, இது சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைம்மா, கொஞ்சம் எல்டர்லி பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அந்த மாதிரி பெரும்பாலான பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த ஓரோ ஜென்டல் செக்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அதுவும் நிறைய பிள்ளைங்க என்கிட்ட ஆர்கியூவே பண்ணியிருப்பாங்க, மேடம் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் டாக்டர் இல்லையா, நம்மளுக்கு வந்து ப்ளஷர் வந்து எதில் கிடைக்கும், ஓரோ ஜென்டல் செக்ஸில் தானே கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பொம்பளை பிள்ளைங்க பயங்கரமாக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு. அப்புறம் நான் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறேன், சரிம்மா உன் சௌரியம்மா, நீ செய்யுமா, தாராளமாக செய்யுமா அப்படின்ற மாதிரி அமுச்சிடுறது. சொல்ல மாட்டோம், எங்களோட பிஹேவியர் அப்படி இருக்கும், எப்படி வேணா செய்யுமா அப்படின்னு. அந்த பிள்ளைங்க கேட்கறது உண்மைமா, அதில் ப்ளஷர் ஜாஸ்தி இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் நிறைய டாக்டர்ஸ் ஓகேன்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா டோப்பமைன் நிறைய, பொதுவாக ப்ளஷர் ஜாஸ்தி ஆகும்போது டோப்பமைன் நிறைய செக்ரேட் ஆகும் அப்படின்றதுலாம் உண்மை. ப்ளஷர் ஹார்மோன்ஸ்லாம் நிறைய செக்ரேட் ஆகும், ப்ளஷர் ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும்போது உடல் வந்து ஆரோக்கியம் நோக்கி போகும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுவும் உண்மை, அதுவும் உண்மை, இதுவும் கசப்பான உண்மை. ஆக இதை அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஓகே மேம், இப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஃபீமேலுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் டைம்ல நிறைய வந்துட்டு நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க, மேபி அதுல இருக்கிற பிளாஸ்டிக் தன்மையால வந்துட்டு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு. உண்மை, அதுவும் காரணம். பொம்பளை பிள்ளைங்க தண்ணியே குடிக்காம இருக்கிறது, சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஃபீல் கவரை வந்து ரொம்ப திக்கா இருக்க கவரை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வந்து காரணம். இந்த மாதிரி அதெல்லாம் ட்ரிகர், இட்ஸ் நாட் த மெயின் ரீசன், ட்ரிகர். அப்போ வந்து மெயின் ரீசன் இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் மேம். சில பேர் ஹேர், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஹேரை வந்து சில பேர் ரிமூவ் பண்ணிடுவாங்க, சில பேர் ரிமூவே பண்ண மாட்டாங்க. அது ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுவும் ரீசன்மா. நல்ல வந்து பிளேட் போடுறது, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ், லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கும், பிளேட் போட்டு பண்ணுவாங்க. பிளேட் போட்டு ஷேவ் பண்ணுறது, ஷேவர்ஸ் யூஸ் பண்ணுறது, க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்ரிவேட் பண்ணிவிடும். அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரை ஆக்ட் பண்ணி அதை இன்னும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க நல்லா வந்து ட்ரிம் பண்ணிக்கிறது, நல்லா வந்து ரொம்ப குட்டியாக ட்ரிம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நாங்கள் வந்து எந்த க்ரீம்ஸோ அதில் போடுறது அப்படின்றது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வேண்டாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது சாலிடாக பண்ணிடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய டிப்ஸ் வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.